ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபாடம் வந்து இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சார், வந்து குரூப் 2க்கும் சரி குரூப் 4க்கும் சரி வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எவ்வளோங்க சார் வரும் இந்த வருஷத்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கட் ஆஃபுங்கிறது நாம் இப்போ வந்து சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா, கட் ஆஃபுங்கிறது நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம ஒன்ஸ் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்திருக்கு, எந்த அளவுக்கு டஃப்பாக வந்திருக்கா, ஈஸியாக வந்திருக்கா, அதை பொறுத்து தான் வந்து பார்த்தோன்னா கட் ஆஃபுங்கிறது அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்டாக யாரும் சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஒன்ஸ் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஓகேவா, அதனால் கட் ஆஃபுங்கிறது அதே மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. 180க்கு மேலே எடுத்தால் தான் சார் வேலை கிடைக்குமா அப்படிங்க மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. 180க்கு மேலே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஓகேங்களா, ஆனால் அந்த 180 கூட வந்து பார்த்தோன்னா நம்ம கட் ஆஃப்னு நம்ம சொல்லிட முடியாது. ஓகே, சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா 180 கூட எடுத்து கிடைக்காமலாம் இருந்திருக்கு. ஓகேவா, குரூப் 4 எக்ஸாமில் அப்படி நடந்திருக்குது. ஓகேங்களா, ஏன்னா அதோட எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக மேலோட்டமான கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே வந்து கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் 2016 நினைக்கிறது. ஓகேவா, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போ என்னென்னா 180 கொஸ்டின்ஸ் ஓகேவா சரியாக என்னால் பண்ண முடியுமா, குரூப் 2 நான் இன்டர்வியூலையும் சரி குரூப் 4லையும் சரி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா இருந்துச்சு. அதுக்கான விளக்கத்தை தான் நான் கொடுக்க போகிறேன். அது வந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கு என்னங்க சார் பண்ணணும், 180க்கு மேலே நான் வந்து சரியாக வாங்கணும் அப்படின்னா என்னங்க சார் பண்ணணும், எந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கோ ரொம்ப எஃபர்ட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒதுக்குற அந்த டைம் பொறுத்து தான். ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஒதுக்குறீங்க அதை பொறுத்து தான் அந்த 180 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 180 கொஸ்டின்ஸ் நீங்கள் சரியாக வாங்கணும், 180 கொஸ்டின் அடிச்சிடணும், சரியாக பண்ணிடணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கும். ஓகேவா, அது வந்து யாராலுமே மறுக்கவே முடியாது. ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 180 கொஸ்டின்ஸ் நான் வாங்கணும், இந்த டைம் அடிச்சே தீரணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே அந்த தாட் இருக்கும். ஏன்னா அதுக்கான டைம் பீரியட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ குரூப் 2 நான் என்ட்ரி வரப்போகுது. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 8 மாதம் கிட்ட டைம் இருக்குது. அப்போ இந்த டைமில் வந்து எல்லாத்துக்குமே அந்த தாட் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக 180 கொஸ்டின் நம்ம அடிச்சிடணும், அடித்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடணும், எல்லாத்துக்குமே அந்த தாட் இருக்கும். அடுத்து பிப்ரவரி மாதம் வரும். பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, என்னடா அது படிக்காமல் விட்டுட்டுமே அப்படின்ட்டு. அப்புறம் என்ன ஆகும், 180ங்கிறது 170 மாறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மார்ச் மாதம் வரும். மார்ச் மாதம் வந்ததுக்கப்புறம் 170ங்கிறது 160 மாறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் பார்டர் பாஸ் ஆகிற அளவுக்கு நம்ம போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் பாஸ் ஆச்சு நம்மளால் வாங்க முடியுமா, பேசிக் கட் ஆஃப் ஆச்சு நம்ம வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தாட்டு போயிடும். அப்போ தப்பு இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முறையாக வந்து ப்ரொசீஜராக வந்து படிக்கிறது கிடையாது. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுற விதம் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மிடில்லையும் சரி அதுக்கப்புறம் ஃபினிஷிங் சரி உங்களால் வந்து கொண்டு வர முடியல. அதேமாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா யாருக்குமே வந்து இது வந்து இப்படி தான் பண்ணணும் யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. இப்படி பண்ணால் ஈஸியாக பாஸ் பண்ணலான்ட்டு எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனால் அதை வந்து முறையாக வந்து பண்ண மாட்டீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராபேக். ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியில் ஒரு வேலை வாங்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் கேட்கலாம் சார், நீங்கள் சொல்கிறது ஈஸி, நீங்கள் வாங்கி காட்டுங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். நான் வாங்குறது என்னோடய ஒர்க்கு கிடையாது. ஓகேங்களா, என்னோடய ஒர்க் இது தான். நிறைய பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிஎன்பிசியில் வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி நம்ம டைம் அலோகேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள் 8 மாதம் டைம் இருக்குது. இந்த 8 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள், ஈஸியாக வாங்கிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக வாங்கிடலாம், நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த 8 மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா. இல்லை நீங்கள் 6 மாதம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மார்க் வரும். நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் ஆழ்ந்து படிக்கிறீங்க, எந்த அளவுக்கு கண்டென்ட்டை உள்வாங்கி படிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு தெளிவாக படிச்சிருக்கீங்க, அதை பொறுத்து தான் உங்கள் சக்ஸஸ்ங்கிறது. ஓகேங்களா, அதை பொறுத்து தான் உங்கள் மார்க்கே. ஓகேவா, 180 கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க சரி, நீங்கள் 150 எடுத்தாலும் சரி 160 எடுத்தாலும் சரி, நீங்கள் போடுற எஃபர்ட்டு எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ கால இடைவெளியில் இருக்குது, எந்த மாதிரி வந்து ஒரு ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, எந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்க, அதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து இப்போ சொல்கிற நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து முடிச்சிருவேங்க சார், நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் நான் ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாட் இருக்கணும். ஓகேவா, அப்படி தான் வந்து பார்த்தோன்னா ப்ராசஸ் இருந்து. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடிலாம் என்னது, ஆனுவல் பிளானர் போட்டதுக்கப்புறம் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன்னா எக்ஸாம் வருதா இல்லையாங்கிற கொஸ்டின்ஸ் கேட்டு 3 மாதம் ஆகிடும். நியூ புக் படிக்கலாமா கேட்டு 3 மாதம் ஆகிடும். இப்போ கம்பல்சரி நியூ புக்கில் படித்து தான் ஆகணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா லாஸ்ட் ஜெயிலர் எக்ஸாமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் புது புக்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸ் கிட்ட புது புக்லேருந்து கேட்டிருந்தாங்க. அப்படிங்கும்போது நாம் புது புக்கு படித்தாகணுங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அப்போ அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு, அது வந்து நம்ம கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ புக்கு என்னது, நம்ம புது புக்கு படித்தாகணும். அடுத்தது குரூப் 2 வருமா வராதான்னு வச்சுக்க. குரூப் 2 வரப்போகுது, குரூப் 2 நான் என்ட்ரியும் வரப்போகுது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குரூப் 4 வரப்போகுது, எல்லாமே அட் டைமில் வரப்போகுது. அப்படிங்கும்போது அதுக்கான விளக்கமும் நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் படிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் சோம்பேறித்தனமாக இருக்குது, சுச்சுவேஷனாக இருக்குது, வீட்டில் ப்ராப்ளமாக இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க.
ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம உஷாராக இருக்கணும். எல்லாமே நமக்கு சாதகமாக வருது அப்படிங்கும்போது நாம் என்ன பண்ணிடணும், அதை நம்ம சாதகமாக எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அந்த எக்ஸாமை நம்ம மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அகைன் இதே சான்ஸ் கிடைக்காம போயிடும். ஓகேவா. முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிஎன்பிசி இவ்வளோ வேகன்சி விட்டுருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமும் குரூப் 2 இன்டர்வியூ எக்ஸாம் விட்டாங்க, இந்த டைமும் விட போகிறாங்க. அப்படிங்கும்போது நான் இன்டர்வியூ வருது, குரூப் 4 வருதுங்கும் போது அதிகமான வேகன்சி கொடுத்து இந்த டைம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்காம விட்ருவாங்க. 1 இயர் அப்படியே பிரேக் விட்ருவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு, இன்சிடென்ட் நடந்திருக்குது. ஓகேங்களா. அந்த 1 இயர் வந்து பார்த்தோன்னா 20 வேகன்சி 30 வேகன்சிங்க மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம் மட்டும் போட்டு அந்த ஆனுவல் பேனலில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வருஷத்து வாய்ப்பு வந்து நம்ம கிடைக்கும் போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். முடிஞ்சு போனதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எக்ஸாமே போடல சார், அடுத்த வருஷம் குரூப் 2 இன்ட்ரி வருமா, நான் இன்ட்ரி வருமா, குரூப் 4 வருமா கேட்டு புலம்பி அதுக்கப்புறம் அப்போ போடுற ஒரு 50-60 வேகன்சிக்கு வேறு எதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை நீங்களே வந்து என்ன பண்ணிக்கிறது, ஏமாற்றிக்கிற மாதிரி. ஓகேவா. நம்ம இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதையே நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்காமல் நீங்கள் பின்னாடி இருக்கிற அந்த சின்ன சின்ன வேகன்சிக்கு நீங்கள் போய் முட்டி மோதிட்டு இருக்கணும். ஓகேங்களா. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு எக்ஸாமுக்காக மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 3 எக்ஸாமுக்கு சேர்த்து நீங்கள் படிக்க போகிற எஃபர்ட் வந்து இருக்குது. அப்போ ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று ஈஸியாக வாங்கிடலாம். அப்போ 3 எக்ஸாம் இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் வந்து நீங்கள் அழகாக 180 எபோங்கிறதுல சாதாரணமாக வாங்கலாம். ஓகேங்களா. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க சார், நான் வந்து வேலைக்கு போய்ட்டு படிக்கிறேன், யாருனாலும் நீங்கள் டிஎன்பிசியில் வேலை வாங்கலாம். அதுக்கான டைம் நீங்கள் அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா ஃபுல் டைமாக படிக்கிறாங்களா, ஓகே 4 மாதம் கடைசி 4 மாதம் எடுத்தால் கூட அவன் படித்து பாஸ் பண்ணிடுவான். ஆனால் நம்ம வந்து ஜாப் போய்ட்டு படிக்கிறேன் சார், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் டைம் கிடைக்குதா, அப்போ இப்போ இருந்து டைம் அலோகேட் பண்ணுங்கள், இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் டைம் இல்லை, குழந்தைய பார்த்துக்கிறேன், வேலைக்கு போய்ட்டு வரேன், அதனால தான் வாங்க முடியலங்கிற ரீசன்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியுதில்ல, குழந்தை இருக்குது, நம்ம வீட்டை பார்த்துக்கணும் தெரியுது உங்களுக்கு. ஓகே, வேலைக்கு போகிறோம், வந்து படிக்கணும், 2 மணி நேரம் தான் டைம் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃபுல் டைமாக படித்த மட்டும் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஃபுல் டைம் படிக்கிறது மட்டும் ஈஸி கிடையாது. அந்த ஃபுல் டைம் படித்து உட்காரும் போது நமக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வேலைக்கு போய்ட்டு வந்து 2 மணி நேரம் கூட உட்காந்து படிச்சிருவீங்க, நீங்கள் குழந்தைங்களாம் பார்த்துட்டு கூட 2 மணி நேரம் உட்காந்து படிச்சிருவீங்க. ஆனால் ஃபுல் டைம் கிடைக்கும் போது தான் அப்புறம் படிச்சிக்கலாம் விட்டு அந்த 2 மணி நேரம் போய் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 3 மாதம் தான் உட்காந்து ஃபுல் டைமாக படிப்பானுங்க. அதுக்கு முன்னெல்லாம் படிக்கவே மாட்டாங்க பசங்க. ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன், ஃபுல் டைம் படிக்கிறது அது கஷ்டம் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், முறையாக ப்ராக்டிஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ காரணங்களை நம்ம வந்து தேடி நம்ம அங்கே வைக்கிறதுனால, இதனால தான் நான் வாங்கலை, இதனால தான் நான் வாங்கலை, நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் காரணத்தை தேடி வைக்கிறதுனால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது தான். ஓகேங்களா. இதனால தான் நான் போச்சு, நல்லா படித்தேன், சூப்பராக படித்தேன், கடைசி ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டேன். ஏன் பண்ணாமல் போனீங்க? அப்போ என்ன, நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற டைம் எடுத்துக்கிட்ட விதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கீங்க. 3 மாதம் தான் எடுத்திருப்பீங்க, 4 மாதம் தான் எடுத்திருப்பீங்க, கடைசி ரிவிஷன் பண்ண எல்லாமே படிச்சிருப்பீங்க, ரிவிஷன் பண்ணாமல் போயிருப்பீங்க. அப்போ படித்து பிரயோஜனம் கிடையாதுல்ல. அப்போ முறையான ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா, முறையாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு போகணும்னா நமக்கான டைம் நம்ம முன்னாடி எடுத்துக்கணும். குறைய வந்து நம்ம என்ன சொல்லிடுவோம், அடுத்தவங்க மேலே திணிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம குறைய நம்ம அடுத்தவங்க மேலே திணிக்க ஆரம்பிச்சிருவோம். இதனால தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன், இல்லைன்னா நான் பாஸ் பண்ணியிருப்பேன், புக்குலேருந்து கேட்டாங்கன்னா நான் பாஸ் பண்ணியிருப்பேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது வீட்டில் குழந்தைங்களாக இருந்தாங்க, அவங்க பார்த்துக்கிறதுக்கு டைமில் எக்ஸாம் இருந்துச்சு, கடைசி 1 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால் நான் வந்து பார்த்துக்க வேண்டியதாகிடுச்சு. இது எல்லாமே காரணம் இருக்கும் தான். கடைசி 1 மாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 1 மாதம் ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், 1 மாதத்துக்கு முன்னாடி எல்லாமே ரெடியாக இருந்துக்கணும். அடுத்த கடைசி 1 மாதம், நான் அடுத்த மாதம் எக்ஸாம்னு வச்சிங்களேன், இந்த மாதம் நீங்கள் எதுவுமே படிக்கலாம் கூட நீங்கள் போய் எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணிடணும். அப்படிங்கும்போது நம்ம முன்னாடி 1 மாதம் முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆகிடணும். ஏன்னா நம்ம லாஸ்ட் மந்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, நமக்குன்னே நடக்கும். அப்போ நாம் தான் முன்னாடி முன்னெச்சரிக்கை என்ன பண்ணிக்கணும், நம்ம தயார் பண்ணிக்கணும். ஓகேவா. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம இன்னொருத்தர் கம்பேர் பண்ணி நம்ம படிக்கக்கூடாது. அவன் ஒருத்தர் வந்து அடுத்த மாதம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கானா, நாமளும் அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலான்னா அவனோட சுச்சுவேஷன் உங்கள் சுச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்காது. புரியுதுங்களா. அவன் அடுத்த மாதம் டைம் அதிகமாக ஒதுக்கி கூட படிப்பான். ஆனால் உங்களுக்கு 2 மணி நேரம் தான் கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி, நம்ம சுச்சுவேஷன் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம எந்த கட்டத்தில் நிற்கிறோம், நம்ம எந்த சுச்சுவேஷனில் நிற்கிறோம், நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும், நம்மளால் எவ்வளோ படிக்க முடியும், நம்ம கெப்பாசிட்டி என்ன நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ நாம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிடணும், நம்ம மூவ் பண்ணணும். ஓகேங்களா. நிறைய குழப்பங்கள், ஃபஸ்ட்டு குழப்பத்தை வந்து உள்ளே தூக்கி போடாதீங்க. படிக்கிறத வந்து படித்து அதை வந்து மைண்டில் ஏற்றுங்க. மற்ற குழப்பத்துக்கெல்லாம் உள்ளே தூக்கி போட்டு இது அதுன்னு ஃபஸ்ட்டு அந்த குழப்பமாகவே இருக்காது. ஒரு ஆசிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை ஆசிலேஷன் தான். ஸோ ஆசிலேஷனாக இருக்குது. அந்த ஆசிலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களை ஆசிலேஷனாகவே பண்ணுது. புரியுதுங்களா. ஒரு நிலையாக ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடியல. இத்தனை வருஷம் படிக்கிறீங்க, இத்தனை நாள் எக்ஸாம் எழுதுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டாலே அனுபவசாலி தான் நீங்கள். அது மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அடுத்த எக்ஸாம் நீங்கள் உடனே பாஸ் பண்ணிடணும். இல்லை சார் நான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுதியிருக்கேன், ஒரு எக்ஸாம்னா சாதாரணம் கிடையாது. ஒரு எக்ஸாம் நீங்கள் படித்து எழுதிருக்கீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதில் கற்றுக்கிட்ட விதம் வந்து இருக்குது நமக்கு. அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். புதுசாக படிக்கிறவங்க பிரச்சனையே கிடையாது, ஸ்டார்டிங்கில் கரெக்டாக படிச்சிருப்பவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ குழப்பங்களுக்கு வழி விடாமல் நம்ம எப்போ நம்ம வழியில் நம்ம இதான் என் ஃபோக்கஸ், இது யார் சொன்னாலும் மாற்றிக்க மாட்டேன், எனக்கு இது தெரியும், என்னோட கெப்பாசிட்டி இது, என்னோட எனர்ஜி இது, என்னோட எஃபோர்ட் இது, இவ்வளோ தான். கண்டிப்பாக இதில் நான் பண்ணேன்னா அழகாக பண்ணிட்டேன். எல்லாத்துக்குமே அந்த ஐடியா இருக்கும், ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின்
மார்க்கை போட்டுக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது ஆசிலேஷனை கொண்டு வந்துக்கிறீங்க, நீங்களே தேடி கொண்டு வந்துக்கிறீங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுக்கான டைம் ஒதுக்கி அதை வந்து யோசிச்சு 1 மாதம் 2 மாதம் போய் கடைசி என்ன பண்ணுறீங்க, அந்த எக்ஸாமே விட்டுறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் நான் குரூப் 2க்கு போய் ஆகணும், இந்த வருஷம் நான் குரூப் 4 எக்ஸாமு நான் பாஸ் பண்ணி ஆகணும், இந்த வருஷம் நான் வேலை வாங்கி ஆகணும், கவர்மெண்ட் வேலை, இதுக்கப்புறம்லாம் எனக்கு டைம் பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ இருந்தே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான அந்த சோம்பேறித்தனத்தை விடாதீங்க. ஓகே, ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு தான் தோணும், ஒரு நாள் ஃப்ரீயாக இருங்க. ஆனால் அந்த 5 நாள் படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 6 நாள் நீங்கள் படிக்கிறீங்கன்னா 1 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் 6 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 1 நாள் தான் படிப்பேன் அப்படிங்கிறத வந்து முட்டாள்தனம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அப்படி படித்தா ஓகே, ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி இருக்கும். நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் படித்தா தான் நம்மளால் மைண்டில் நிற்கும். இல்லை ஒரு நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது நாள் எடுத்து வைக்கிறதுக்கு தோணாது உங்களுக்கு. புரியுதுங்களா? இது வந்து நாம் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது, இஷ்டப்பட்டு படித்து பாருங்கள், அது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகேவா சார்? எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு சயின்ஸ் வராது, எனக்கு இது வராது, கரண்ட் அஃபேர்ஸ் வராது, எல்லாமே வராததை வர வைக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டு பண்ண முடியும். புரியுதுங்களா? நம்ம வந்ததையே திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கிறதுனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் சேஞ்சஸ் கிடைக்காது. புரியுதுங்களா? எனக்கு எது வரலையோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு எது வராது எது வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். எதில் நான் வீக்கு எதில் ஸ்ட்ராங்குன்னு நமக்கு தெரியணும். அந்த வீக் ஆனதுக்கெலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும். அது கடைசி டைமில் போய் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே வேலைக்காகாது. ஓகேங்களா? நம்ம வந்து எது வராதுங்கிறதுக்கு நம்ம இப்போ தான் என்ன பண்ணணும், படிக்காத டாப்பிக்கு இல்லை கொஞ்சம் வந்து இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காத டாபிக் எல்லாமே இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நீங்கள் லாஸ்ட் 3 மந்த்தில் போய் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டும்தான். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்ட் வந்துடாது இல்லை, எல்லாருக்குமே ஒரு லாக் இருக்கும், எல்லாருமே ஒரு விஷயத்தில் லாக் ஆகிருப்பாங்க. ஓகேவா? ஈவன் வந்து பார்த்தா எல்லா சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சவங்க கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே போய் எக்ஸாமில் உட்காரப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன லாக்காக இருப்பாங்க. ஏன்னா அங்கே போய் உட்காந்துட்டு எக்ஸாமில் வந்து பார்த்தா அவங்க நடுக்க அதிகமாக வர ஆரம்பிச்சிடும், நர்வஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க எக்ஸாமை விட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான வந்து பார்த்தா டிஸ்அட்வான்டேஜ் நிறைய பேருக்கு இருக்கும். யாருக்குமே வந்து அட்வான்டேஜ் ஃபுல்லாகவே இருந்துராது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அவங்க சக்ஸஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ட்ராபேக் இருக்குது. அந்த ட்ராபேக்கை தாண்டி நம்ம எப்படி வரணும், அந்த ட்ராபேக்கை எப்படி நம்ம உடைக்கணும், அந்த உடச்சி நம்ம எப்படி அந்த நல்ல மார்க் எடுத்துக்கணும், நம்ம நல்ல மார்க் எடுக்கிறத விட நல்ல ரேங்க் எடுக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த டாப் ரேங்கில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுங்கள். எல்லாருக்கான கெப்பாசிட்டி அது இருக்குது, நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான். ஓகே, உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு மட்டம் தட்டிக்காதீங்க, உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு தாழ்த்திக்காதீங்க. நீங்கள் அதுக்கான டைம் ஒதுக்கி படிச்சிங்கன்னா எல்லாருமே 180 மேலே எடுக்கலாம். யாராலும் எடுக்க முடியாதுலாம் கிடையாது. சாதாரண ஸ்கூல் பையன் படிக்கிற சிலபஸ் உங்களால் படிக்க முடியாதா அப்படின்னு நினச்சி பாருங்கள், அது ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்ட் வந்துடாது, எல்லாருமே வராத சப்ஜெக்ட் அவங்க வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்து தான் ஆகணும். அப்படி கொண்டு வந்தால் தான் நம்ம அந்த டாப் ரேங்க் வாங்க முடியும் அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். ஸோ உங்களோட எஃபர்ட் நீங்கள் இதில் கொடுங்க, கண்டிப்பாக 180ங்கிறது எல்லாருமே வாங்கலாம். இதில் நல்லா படிக்கிறவன் நல்லா படிக்காத அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் அந்த சுச்சுவேஷனை தாண்டி யார் வந்து ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா அந்த படிக்க முடியாத சுச்சுவேஷன் தாண்டி யார் வராங்களோ அவங்க அந்த கோலை வந்து ரீச் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லாம் நல்லா பண்ணுங்கள். இடையூறுகளுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க, அதேமாதிரி குழப்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழி விடாதீங்க. ஈஸியாக உங்களுடைய வழி எப்படின்னா அந்த குதிரைக்கு வந்து கடிகால் கட்டின குதிரை மாதிரி தான். உங்களோட ஃபோக்கஸ் ஒரே மாதிரி இருக்கணும். எவ்வளோ வேணால் இடைஞ்சல் வரும், அதெல்லாம் நம்ம தாண்டி நம்ம வந்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா 2019 நமக்கான வருஷம், அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சில நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இது கிறிஸ்டோ பாடனும் கிருஷ்ணன். தேங்க்யூ.